Good morning, students. Today we are going to start our fourth lesson, basic level 2. Fourth lesson, basic level 2. So basic is a simple programming language. So what is basic? Basic is a simple programming language for beginners. So beginners means what? The starting person. Okay, starting person, learning person. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பேசிக் ப்ரோக்ராம் பேசிக்ங்கிற லாங்குவேஜ் வந்து சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அந்த லேர்னர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ வி காட் சம் ஐடியா, வி கெட் சம் ஐடியா. இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது மூலிமா ப்ரோக்ராம் வந்து புது ப்ரோக்ராமாக நம்ம டெவலப் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பேசிக் இஸ் ஏ சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் பிகினர்ஸ். வி ஹாவ் லேர்ன்ட் வேரியஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ போன கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய கமாண்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். அது என்னென்ன கமாண்ட்ஸு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸு, ஒவ்வொன்றும் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போனதிலே டிஸ்கஸ் பண்ணோம். In this chapter we will discuss about the important concept of basics, the control statements. ஸோ அதனால் இந்த சாப்டர் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பேசிக்கோட இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஆஃப் பேசிக். ஓகேவா? இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஆஃப் பேசிக், த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஆர்டர் in which various statements in a program are to be executed. They determine the flow of control in the program. It involves different types of actions. So control programs, the nameலே நமக்கு வருது controls. ஸோ கண்ட்ரோல்னா என்னது? ஸோ அந்த ப்ரோக்ராம் ஒரு கண்ட்ரோல்னால் என்னது, ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு செக்டாரோ அவங்களாம் நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறது. அதேமாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராமை வந்து கரெக்டாக என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், என்ன அவங்க வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க, என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, என்ன அவுட்புட், டிசைட் அவுட்புட் என்ன வரணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான டிசைட் அவுட்புட்டை வந்து கிளைண்ட் ஆர் யூசருக்கு கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜம்பிங், பிரான்ச்சிங், மல்டி பிரான்ச்சிங், லூப்பிங். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஜம்பிங், பிரான்ச்சிங், மல்டி பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங். ஸோ ஜம்பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா to skip a set of statements and it transfer the control, to transfer the control. Branching statement, to branch and take an alternate path. Multiple branching means to branch for multiple conditions. Looping means to repeat the execution of a set of statements in the programs. Okay, ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க, நம்ம டீட்டெயிலாக இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜம்பிங்னா என்னென்னு பார்ப்போம். Go to is an unconditional branching statement which is used to transfer the program execution from one part of the program to another part without checking for any condition. So என்ன சொல்கிறாங்க, go to is an unconditional branching statements. Go to is an unconditional branching statement. It's used to transfer the program. So this means what? It is used to transfer the program execution from one part of the program to another part. ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்ன இப்படி வித்தவுட் செக்கிங் ஃபார் எனி கண்டிஷன். ஸோ எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். The line number followed by the go to statements may be below or above the given go to. If the line number is lesser than the transfer is known as backward jump, and if the line number is greater than it is known as forward jump. ஸோ இந்த லைன் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பேக்வேர்டு ஜம்ப்புன்போம், அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்டு ஜம்ப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்டாக்ஸ் கோ டு லைன் நம்பர். ஸோ 40 கோ டு 80. ஓகேவா? ஸோ அது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேக்வேர்டு சொல்லுவோம். லைன் நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபார்வர்டு ஜம்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஜம்பிங் கோ டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரான்ச்சிங், இஃப் தென். பிரான்ச்சிங், இஃப் தென். இஃப் தென்னை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் இஸ் a decision making statement. So if then statement is a decision making.
டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்ஸ். டெசிஷன்னா என்னது? ஒரு முடிவு எடுக்கிறது. அது ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இட் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் எ லைன் நம்பர் பை டெஸ்டிங் த கண்டிஷன். இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்கம்பைன்ட் வித் த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் வந்து எதோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனோட இருக்கும். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. இஃப் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் தென் கோ டு லைன் நம்பர்ஸ். இது இந்த சிம்பிளெலாம் வந்து நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். when the statement is executed, the statement first evaluate the relational expression and checks whether it is true or false. ஸோ இந்த இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த இஃப் தென் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணும். அது கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை தப்பாக இருக்குதுன்னு பார்க்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பார்க்கும். இஃப் இட் இஸ் ட்ரூ தென் த லைன் நம்பர் ஸ்பெசிஃபை ஆஃப்டர் த keyword then is executed, otherwise false. The execution continues from the next line. The keyword go to is optional. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்ததுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? திரும்ப அது வந்து கண்டினியூ பண்ணும். எக்ஸிக்யூஷன் இஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் லைன். அடுத்த லைன்லேருந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the above program is executed, இங்கே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். this program executed using run command if the inputs are 10, 5 for a and b respectively, then when line number 30 is executed, it is checks the expression a. Here the condition is true, hence the control is transferred to the number 50 and it is output result is a is greater. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் a greater than bன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதை செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? எது செக் பண்ணி பார்க்கும்? இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை செக் பண்ணி பார்க்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த லைனுக்கு போகும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரிசல்ட் இஸ் ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு ரிசல்ட் வந்துடும். அண்ட் டிட்டர்மினேட்ஸ் த ப்ரோக்ராம். டெர்மினேட்ஸ் த ப்ரோக்ராம். டெர்மினேட்ஸ்னால் என்னது? ப்ரோக்ராமை அதோட ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அது கண்டினியூ பண்ணும். அது கரெக்டாக ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்? கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன? இஃப் தென் எல்ஸ். இஃப் தென் எல்ஸ். If then else is an extension of if then statement. If then statement allows branching to only one particular statement, whereas if then else statements allows branching to any two statements. So if then statement வந்து எதுலேருந்து எக்ஸ்டென்ஷன் ஆச்சு? if then else இருக்குல்ல, இது வந்து if then statementலேருந்து எக்ஸ்டென்ஷன் ஆனது தான் வந்து if then else statement சொல்கிறோம். if relational expression then statement else statements. இதோ இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். if then else ஓட ஸ்டேட்மெண்ட்ஸ் else ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if relational expression then statement else statement. when the above statement is executed, the condition in the relational expression is checked. if the expression turns true, the statement following then will be executed, and if the expression turns false, the statement following else will be executed. ஸோ if then else ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை செக் பண்ணி பார்த்துட்டு தென் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் இப்போ இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோவிங் எல்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? அப்போ தென்னா என்ன? கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த லைனுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை எல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? திரும்ப இது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்த லைன் போகாமல் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 rem to find the greatest of 3 numbers, 20 input ABC அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இங்கே அதே மாதிரி தான். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 70 prints B is greatest, 75 go to 90, 80 prints C is greatest. ஓகேவா? ஸோ இப்போ கிரேட்டஸ்ட்னு இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். இஃப் சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த லைன்லேயே திரும்ப ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்த லைனுக்கு வந்து ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணாமல் அடுத்த லைனுக்கு போய் திரும்ப அதே ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். எவ்வளோ அளவுக்கு? அந்த ஆன்சர் கண்டிஷன் வந்து கரெக்டாக ஆகிற வரைக்கும் அதே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பிரான்ச்சிங் ஆன் கோ டு. மல்டிபிள் பிரான்ச்சிங் ஆன் கோ டு. ஆன் கோ டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். This statement is used to transfer the control to or more statements, thus providing multiple branching facilities. So on statement means what?
on go to statement is a conditional branching statement. This statement is a conditional branching statement. So jumping statement வந்து என்ன சொன்னா unconditional branching. இது வந்து conditional branching. ஓகேவா? This statement is used to transfer the control to two or more statement. This statement is used to transfer the control to two or more statement. மெயினாக இதான் பார்க்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். தஸ் ப்ரொவைடிங் மல்டிபிள் பிரான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த மல்டிபிள் பிரான்ச்சிங் ஆன் கோ டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இது ஒரு சின்டாக்ஸ் பாருங்கள். ஆன் நியூமரிக் வேல்யூஸ் எக்ஸ்பிரஷன் கோ டு n1 n2 n3 அதுமாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஹியர் த எக்ஸ்பிரஷன் கேன் பி எனி வேல்யூ பேசிக் expression and n1 n2 n3 are the line numbers in the programs. ஸோ அது என்னது நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறது இந்த n1 n2 n3. ஓகேவா? அது போயிட்டே இருக்குங்கிறாங்க. தி ஸ்டேட்மெண்ட்ஸ் since the value of variable or expression and the branches to one of several statements depending upon the values. Here the variable or expression value should lie within the range of the given number of line numbers. The expression in the on go to statement gets evaluated and the system automatically truncates the fractional parts of the results and the uses only the integer part of the branchings. ஸோ இதுக்கு இந்த ஆன் கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 rem to analyze the age 1, 20 input select the range less than 14 to between 13 and 19 above 18 3 above 18. ஸோ இது கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ கொடுத்துட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சிங் சொல்லியிருக்கிறாங்களே மல்டிபிள் பிரான்ச்சிங்ஸ். ஸோ அது என்ன ஆகணும்? டூ ஆர் மோர் அது ரெண்டுமே கரெக்டாக ஆகிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? அடுத்த லைனுக்கு டேரெக்டாகவே அது என்ன ஆகும்? ஜம்பிங் பண்ணிக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் கோ டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் டு டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் thus providing multiple branching facilities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே சின்டாக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். லைப்ரரி ஃபங்க்ஷன். லைப்ரரி ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். லைப்ரரி மீன்ஸ் வாட்? ஸோ ஜென்ரல் வேர்ட்ஸ்னா லைப்ரரினா என்னது? சேவ் இன்ஃபர்மேஷனோ புக்ஸு சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இடம், அதெல்லாம் வந்து நம்ம லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணிப்போம்? நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்னென்னு பார்த்துப்போம். லைப்ரரினா இன் பேசிக் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு. பேசிக்னா இங்கே என்ன? அது இங்கே வந்து பேசிக்குங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இன் பேசிக் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்ரெடி டெவலப்டு அண்ட் ஸ்டோர்டு இன் அஸ் எ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லைப்ரரினா என்ன செய்வோம்? ஆல்ரெடி எழுதின ஒரு புக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் நமக்கு தேவையானப்போ அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதேமாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? பேசிக் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஸ்டாண்டர்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி டெவலப் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் அஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் argument. function name argument. so the function name என்னன்னு பாருங்க. whereas function name is the name of the library function and argument is a variable. argument வந்து என்னது? வேரியபிளா வரும். constant or expression placed within the parentheses. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. என்னன்னா now let us discuss some of the library functions. என்னென்ன library functions இங்கே இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? int, apps, mode, squares. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்ட்டு என்ன பாருங்கள். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த இன்டீஜர் பார்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட். இன்டீஜர் பார்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட் என்னென்ன எந்தெந்த இன்டீஜர் பார்ட்டு அப்படிங்கிறதுக்காக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். த இன்ட் ஃபங்க்ஷன் டர்ன்கேட்ஸ் த டெசிமல் பார்ட்ஸ். இன்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும்? டெசிமல் பார்ட்ஸ் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட் 2.75 அவுட்புட் என்னது? 2வாக இருக்குது. ஸோ அது வந்து என்னது? டெசிமலாக ஸோ நமக்கு 2.75 வந்து இருக்குதா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஆப்ஸ் எக்ஸ் ஃபைண்ட்ஸ் த அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ அப்சல்யூட் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணுறோம்? ஆப்ஸ் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது என்னது? அதோட வேல்யூ. ஓகேவா? இட் பிரிண்ட்ஸ் த நியூமரிக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் irrespective of whether it is positive or negative. ஓகே, பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஸ் எக்ஸ்ங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோட், எம்ஓடி மோட். திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் த
ரிமைண்டர் ஆஃப் எ நம்பர் இஸ் டிவைடட் பை த அதர் நம்பர். ஸோ மாட் நமக்கு தெரியும், டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர ரிமைண்டரை வந்து என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணுறதா, நம்ம ரிட்டர்ன் பண்ணுற அந்த வேல்யூ தான் வந்து மாட்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிமைண்டர் த ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் எ நம்பர் இஸ் டிவைடட் பை த அதர் நம்பர். ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர ரிமைண்ட் வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், மாட்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ் மாட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ எக்ஸாம்பிள் 8 mod 2 அப்படின்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், 0 வந்திருக்கு. 6 mod 4 கொடுத்துருக்காங்க, அங்கே அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்கியூஆர்எக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர். எஸ்கியூஆர்னா ஸ்கொயர். ஸ்கொயர் எக்ஸ் calculates the square root of the given number. ஸோ கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை வந்து கேல்குலேட் பண்ணோம். இட் ஆல்வேஸ் அக்செப்ட் த பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இது என்ன எப்போதுமே என்ன பண்ணோம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட 4th லெசன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் மீ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.